ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் விடெக். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது ஹோம் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்புக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது தான். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 10 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம், 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் லுக் அருமையாக வந்திருக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கிற யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்கு, வேவு, MP3 இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய போர்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவே கொஞ்சம் இந்த சைஸில் வந்துடும். உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் டிஸ்பிளே வந்துடும். இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா மாடல் TPM006E அப்படிங்கிற ஒரு மாடலு. இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்கு, வேவ் ஆடியோ ஃபார்மேட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஹையஸ்ட் பிட் ரேட்டில் ஆடியோ சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நார்மல் MP3யும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு USB ஸ்லாட்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷனு, ஃபார்வேர்டு, பாஸு, நெக்ஸ்ட்டு பாஸு பார்த்திங்கன்னா ஃபோல்டர் செலெக்ஷன் மோட் இருக்குது இந்த போர்ட்லேயே மோடு. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபங்க்ஷனுக்கு இந்த ரிமோட்டு தான் வரும். இந்த ரிமோட்டு பார்த்திங்கன்னா இந்த USB போர்டு கூட வர்றது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ரிமோட்லேயே இருக்கும். ரெக்கார்டு, ஃபோல்டரு, பேக்கு, மியூட்டு, பவர் ஆன் ஆஃபு மோடு, நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டு, ப்ரீவியஸு, வால்யூமு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு உண்டான ரிமோட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோலு. இங்கே நீங்கள் 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே 0 ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூமு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட பேஸு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட ட்ரிபிள். இந்த மிட்டு பார்த்திங்கன்னா நான் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்கேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா இது சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிடி பார்த்திங்கன்னா டம்மியாக இருக்குது. டிவி கனெக்ஷன் பின்னாடி RC சைக்கிள் இன்புட் கொடுத்துருக்கேன். USB இன்புட் கொடுத்துருக்கேன். USB ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு USB ஆன் ஆயிரும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஃப்ரண்ட் லுக் அவ்வளோதான். உங்களுக்கு கண்ட்ரோலோட லைட்னிங் கூட வந்துடும். வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா லைட்டு, வியூ மீட்ரு எதுவும் இருக்காது. பிகாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேவே உங்களுக்கு இந்த சைஸில் வந்துருங்காட்டி வியூ மீட்ரு எதுவுமே ஆட் பண்ணல. ஃப்ரண்ட் லுக்கு அருமையாக வந்திருக்கு. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா முன்னே பார்த்துருப்பீங்களா டிவி லைனில் இங்கே நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எதில் வேணால் கொடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நான் பேரல் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதாவது டிவி பர்பஸ் லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம். கூலிங் பர்பஸ்க்காக ஃபேனு. இது பார்த்திங்கன்னா ஏர் இன்னு தான் கொடுத்துருக்கேன், ஏர் அவுட் இல்லை. இது பார்த்திங்கன்னா நார்மல் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் சர்க்கியூட்டு. நீங்கள் இதில் 2 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 10 இன்ச் பன்னா சர்க்கியூட் டைப்பில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் யூஸ் பண்ணி உள்ள ஒயர் விட்டும் டைட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மேல் பின்னில் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஃபியூஸு 5 amps ஃபியூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு, ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய சாம்கானோட 3 பின் மெயின்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒயரோட கேஜும் நல்லாயிருக்கு, ஹெவியாகவும் இருக்குது. அந்த எந்த ஒரு பச எதுவுமே இல்லை, நல்லா குவாலிட்டியான ஒயர் தான். சாம்கானோட 3 பின் மெயின்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு. ஓகே, வாங்க ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24024 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம DC பண்ணுறதுக்கு 50 வோல்ட்டு 4700 MFTயில் 4 கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கு. பிகாஸ் பார்த்திங்கன்னா பேஸ் டெப்த்து நல்லா கிடைக்கணுன்றதுக்காக 4 கெப்பாசிட்டர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே கூடவே வந்துடும். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா சக்தியோட 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ தான். இது நீங்கள் தாராளமாக 2 8 இன்ச் போட்டுக்கலாம். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா சக்தியோட 2 டிரான்சிஸ்டரு. பார்த்திங்கன்னா கூடவே அது அந்த போர்டு 2 டிரான்சிஸ்டர் போர்டு பார்த்திங்கன்னா சக்தியோடது ரொம்ப ஒரு சின்ன ஹீட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு
4 டிரான்சிஸ்டர் போர்டு போடுற மாதிரி அதுக்குண்டான ஹீட்ஸிங் எடுத்து ட்ரில் பண்ணி போட்டிருக்கு, கஸ்டமைஸாக போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்ச், எவ்வளோ பஞ்ச் வந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. 6 லீஃப் ஹீட்ஸிங் தான். ஸோ பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா சக்தியோட 2 ஃபிட்டு சப்வூஃபருக்கு, சக்தியோட 4 ஃபிட்டு ஸ்டீரியோ. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. உங்களுக்கு அந்த டப் சவுண்டு எதுவுமே இருக்காது, ஸ்மூத்தாக ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். கூலிங் பர்பஸ்க்காக ஃபேனு. நெக்ஸ்ட்டு ப்ரீ செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷன்விக் ஆடியோஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம போன டைம் பவர் ஆம்பு போர்டு ஒன்று வாங்குச்சு, சப் ப்ரீ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ பஞ்ச் நல்லா தான் இருக்குது. ஷன்விக் ஆடியோஸு இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, ஆந்திர பிரதேஷில் தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம், பார்சல் போட சொல்லி வாங்கியிருக்கு. பிடி பார்த்திங்கன்னா சக்தியோட பிடி போர்டு தான். சில்னஸ் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு ஹைஃபையான சில்னஸ் கிடைக்கும். ஓவராலாக இந்த ஆம்பிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதான். ஒரு 24/0/24 10 ஆம்பியர் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர், 2.1 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, சக்தி 4 ஃபிட் ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டுக்கு, சக்தி 2 ஃபிட் மோனோ சப்வூஃபருக்கு. இதில் நீங்கள் 8 இன்ச்சு 10 இன்ச்சு ரெண்டுமே லோட் பண்ணிக்கலாம், ஆம்பேர் 10. சப் ப்ரீ பார்த்திங்கன்னா ஷன்விக் ஆடியோஸு. இது சக்தியோட பிடி போர்டு. இது ஓவராலாக பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன், ஏசி டு டிசி பண்ணுறது. இதில் யூஸ் பண்ணிக்கிற யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு TPM 006ங்கிற டிஸ்பிளே டைப் யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவு இன்டீரியர் பாருங்கள், நீட்டாகவே வந்திருக்கு. இந்த ஆம்பியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 அந்த ரேஞ்சில் வரும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது 2.1 தான். அந்த 7,500 நீங்கள் ஒரு 5.1 பண்ணிட்டு போயிடலான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஒரு 2.1 சேனல் நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நல்ல ஒரு ஆம்பியர் கொடுத்தா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும், சப்வூஃபர் பேஸ் பஞ்ச் நல்லாயிருக்கும். ஓகே, இதோட டெஸ்டிங் வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், அரல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஆம்பியர் வேணால் டிஎம் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. தேங்க்யூ.